அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைத்தொழுதக்கால். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 8/8/2025 அதாவது ஆடி மாதம் பௌர்ணமிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் முக்கியமான மாற்றங்கள் நடக்க போகுது, முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ முழுமையாக நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை நான் உங்ககிட்ட சொல்லுவேன், சரிங்களா? அதனால் வீடியோ முழுமையாக பார்த்து அது என்ன தகவல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்காரவங்க இயல்பாகவே ஈவு இறக்கம் பார்க்குறவங்க. உதவின்னு கேட்டவங்களுக்கு ஆளாக ஓடி போய் அவங்களுக்கு தேவைப்பட்டதை செஞ்சு கொடுப்பீங்க. இப்படி தர்ம செயல்கள்னு சொல்லுவாங்க. இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது, தன்னிடம் உள்ள காசு பணம் நிறைய இருந்துச்சுன்னா அதை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, முதியோர்களுக்கு உதவி செய்கிறது, இப்படி தான தர்மம் செய்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காதுங்க. யாருக்கிட்டையும் எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காம அவங்க தேவைப்பட்டதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. எந்த ஒரு ஆதாயமும் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டீங்க. அதாவது திருப்பி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க சில பேர். எனக்கு நீ ஒன்று செஞ்சேன்னா அதை எனக்கு நீ திருப்பி செய்யணும். இப்படி எந்த வித பலனுமே அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி எதிர்பார்க்காம செஞ்சு கொடுப்பீங்க. இதனாலேயே சில பேர் உங்களை ஏமாற்றக்கூட செய்வாங்கங்க. உங்ககிட்ட இருந்து உதவியை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, உங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்கங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களையுமே மன்னிக்கக்கூடிய பெரிய மனசுன்றது உங்ககிட்ட எப்பயுமே இருக்குங்க. சரி, இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் எப்போதான் போகும், அந்த அம்மன் எப்போதான் என் கஷ்டத்தை கேட்பா, என் கண்ணீரை துடைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள், வருகின்ற காலம்ன்றது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள்லாம் போகக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இந்த வருகின்ற நாட்கள் இருக்குங்க. வருகின்ற 8/8/2025 அன்று ஆடி மாத பௌர்ணமிங்க. ஆடி மாதத்தில் அமாவாசை எப்படி முக்கியமோ பௌர்ணமியுமே அதே அளவுக்கு ஜோதிட ரீதியாக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா சந்திரன் அந்த அம்மனோட முழு அம்சங்க. அந்த சந்திரனே அன்னைக்கு ஒளி சந்திரனாகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது, உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. அதுவும் அந்த ஒளிச்சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுமே ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. அதனால் இந்த ஆடி பௌர்ணமி ஒட்டிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்திகள், நல்ல திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, என்ன விதமான பிரச்சனைகள் சரியாக போகுது, என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது முடிவுக்கு வருங்க. குடும்பத்தில் யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகுங்க. முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வருங்க. அது உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட பெண் பிள்ளைகள், உங்களோட அக்கா தங்கை, இப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். உங்கள் வீட்டு பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அவங்க இதுவரையுமே என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயங்கள், அந்த காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. அவங்க படிப்பில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. திருமணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. வேலை கிடைக்காம இருந்துச்சுன்னா வேலை மற்றும் தொழில் ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க. மேலும் வெளியூர், வெளி மாநிலத்துக்காக உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள்ன்றது ஏற்படுங்க. அதாவது தூரதேச பயணம்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. வெளியூர், வெளி மாநிலத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மாதிரி தொழிலுமே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் உங்களோட வாழ்க்கை வளர்ச்சிக்கான புதிய முயற்சிகளை இந்த காலகட்டம் நீங்கள் செயல்படுத்துவீங்க. கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல விதமாக இருக்குங்க. அவங்களுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் சரியாகி அவங்களுக்கு இடையே அன்பும் அந்யூன்யமும்
அந்யோன்யமும் அதிகரிக்குங்க இந்த காலகட்டம். மேலும் உங்களோட வாழ்க்கை துணையால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவங்களுக்கு வேலை உத்தியோகம்ன்றது அமையுங்க. இல்லைன்னா அவங்க ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்குங்க. அது மாதிரி தொழில் பண்ணுறீங்கன்னா, கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சி அடையுங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபம் சம்பாதிப்பீங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்க, குடும்பத்தோடு தொழில் பண்ணுறவங்க, நண்பர்களோடு தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பங்குச்சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க, பங்குச்சந்தையில் சம்பாதிக்கிறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. மேலும் பெண்கள் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க, அதாவது பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, அழகு பொருட்கள், வாசனை பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், பெண்களை அழகுபடுத்துகிற வேலைகள் செய்கிறவங்களுக்கு, பூ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை உங்களோட உத்தியோகம் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். பதவி உயர்வுன்றது இந்த காலகட்டம் கண்டிப்பாக இந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்படுங்க. அது மாதிரி உங்களோட வருமானமும் இந்த காலகட்டம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாமல் நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம்ங்கிறது அவ்வளவு ஒரு ஒளித்தன்மையோடு இருக்குது. இரு மாபெரும் சுபர்களாகிய குரு சுக்கிரை இணைவுங்கிறது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குதுங்க. அதனால சுக்கிரன்றது இயற்கையாகவே கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தோடு உங்கள் ராசிநாதனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால கல்யாணம்ன்ற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மாதிரி லவ் மேரேஜ் நடக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. காதலிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா காதல் திருமணம் கைகூடுறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களோட தொழிலுக்கான முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தலாங்க. அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை, சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் வெளி மாநிலத்தில் போய் தொழில் செய்யணும்னு நினச்சிங்கனாலுமே இந்த காலகட்டம் நீங்கள் தாராளமாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாங்க. தூரதேச பயணங்கள் மூலமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்குமே இந்த காலகட்டம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. விட்டு போன சொந்தங்கள் சேர்றதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை விட்டு போன அதுவும் பெண் சொந்தங்கள், உங்கள் பெண் குழந்தைகள் உங்களை விட்டு போனாங்களோ, இல்லை உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிருந்தாங்களோ, இல்லை உங்கள் அம்மா, இல்லை உங்களோட அக்கா, தங்கை, இப்படி யாராவது பெண் சொந்தங்கள் உங்களை விட்டு விலகி இருந்தாலுமே அவங்க உங்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டம் ஏற்படுங்க. சரிங்க, இதுவரையுமே தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள், கஷ்டங்களை எல்லாமே அந்த ஆதிபராசக்தி அம்மனே உங்கள் கஷ்டத்தை போக்கி உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த போகிறாங்கங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொடுக்க போகிறா அந்த அம்மன். அந்த அம்மனை நீங்கள் பௌர்ணமி அன்று 8/8/2025 அன்று நீங்கள் வழிபடுறது, அம்மன் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்லணும்னு நம்ம வீடியோ ஆரம்பத்தில் சொன்னோம். இந்த வீடியோவை இதுவரை முழுமையாக பார்த்த நண்பர்களுக்குமே நன்றிங்க. சரி, அப்படி என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலவசமாக ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படுங்க. நம்மளோட வீடியோ பதிவு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களோட ஜோதிட ரீதியான கேள்விகள், உங்களோட எதிர்காலம் பற்றிய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இலவசமாக பதில் அளிக்கப்படுங்க. சரி, அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.